கோப்பியம், உண்மையும் பின்னணியும். நகைகளுக்காக முதியவர்கள் கொலை செய்யப்பட்டு வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் சேலம் மாவட்டம் கடையம்பட்டியில் 1 பவுன் தங்க நகைக்காக முதிய தம்பதியர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்துடன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பெண்ணை கட்டி போட்டு 21 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். காரியாபட்டி அருகே உள்ள பனிக்கநேந்தல் கிராமத்தை சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்டரான பெரியசாமியின் மனைவி அன்னலட்சுமி கடந்த ஜூலை 15ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்து உள்ளார். அப்போது வீட்டிற்கு வந்த 2 பேர் கொத்தனார் வேலைக்கு வந்து உள்ளதாக கூறி வீட்டிற்குள் நுழைந்து குடிக்க தண்ணீர் கேட்டு உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை வீட்டிற்குள் அமர வைத்துவிட்டு அன்னலட்சுமி தண்ணீர் எடுக்க சென்று உள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற இருவரும் அவரது கைகளை கட்டி வாயில் பிளாஸ்டர் ஒட்டி கழுத்தில் அணிந்திருந்த 21 பவுன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று உள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து வீட்டினர் காரியாபட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் சத்திரப்புளியங்குளம் கிராமத்தை சேர்ந்த அலங்காரகுமார் என்ற ரமேஷ் மற்றும் சிவகாசியை சேர்ந்த அருண் என்ற சங்கரபாண்டி ஆகியோர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் தலைமறைவாக இருந்த அலங்காரகுமார் மற்றும் அருண் ஆகியோரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் கைது செய்யப்பட்ட அலங்காரகுமார் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு மேல்முறையீட்டிலும் தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்து வந்ததும் பின்னர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அவரை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் போலீசாரிடம் சிக்காமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து கொண்டு வீடு விற்பனை தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் விருதுநகர் மாவட்ட இளைஞர் அணி இணைச் செயலாளர் சரவணகுமார் மற்றும் மருது சேனை கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோருடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. அது மட்டுமின்றி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில்தான் கொள்ளையடித்ததுமே தெரியவந்துள்ளதாக விசாரணையில் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தாவேக விருதுநகர் மாவட்ட இளைஞர் அணி இணைச் செயலாளர் சரவணகுமாரையும் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு உதவியதாக கூறி போலீசார் கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட 21 பவுன் தங்க நகைகளை தங்க கட்டிகளாக மீட்ட போலீசார் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் மருது சேனை அமைப்பின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் என்பவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நகை கொள்ளை வழக்கில் தாவேக மாவட்ட நிர்வாகி கைது செய்யப்பட்டிருப்பது விருதுநகர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதேபோல சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் குண்டுக்கல் கிராமத்தில் ராமப்ப கொட்டாயை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான 85 வயதான ஜெயராமனும் இவரது மனைவி அமராவதி ஆகிய இருவரும் சாலையோரத்தில் கூரை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவர்களுடைய 2 மகன்களும் 2 மகள்களும் திருமணமாகி வேறு ஊரில் வசித்து வரும் நிலையில் வீட்டில் இருவரும் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு காலையில் அந்த வழியாக சென்ற மக்கள் அந்த வீட்டு வாசற்படியில் மூதாட்டி அமராவதி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கட்டிலில் அவரது கணவரான ஜெயராமனும் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் உடனடியாக இதுகுறித்து தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் ஹடிமணி, எஸ்பி குத்தாலிங்கம் ஆகியோர் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தீவிர ஆய்வு நடத்தினர். அதில் மூதாட்டி அமராவதி அணிந்திருந்த 1 பவுன் அளவுள்ள மூக்குத்தி மற்றும் தோடு ஆகியவை காணாமல் போயிருந்தது தெரியவந்தது. இதனால் அவர்கள் நகைக்காக கொலை செய்யப்பட்டார்களா அல்லது வேறு காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.